இங்கே கடந்த 29 ஜெயலலிதாவின் பிரச்சாரத்தை துவக்கி வைக்கிறார், ஊர்வலாக செல்கிறார். ஆனால் ஊழலை பற்றி அவர் பேசுகிறாரா? மக்கள் பிரச்சனை பற்றி பேசுகிறாரா? இல்லையே. அதற்கு மாறாக கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக விருத்தாசலத்தை ஜெயலலிதா பேசுகிற போது காலை 10 மணிக்கு கிராமங்களில் ஜனங்களை அங்க பிரியாணி பொட்டலம் கொடுத்து காசு கொடுத்து மைதானத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. சுட்டரிக்க வெயில் 10 மணிக்கு கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி கிடையாது, இயற்கை உபாதைகளுக்கு வெளியே செல்ல அனுமதி கிடையாது. 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 4 மணிக்கு நம்ம ஜெயலலிதா போனாங்க. கிட்டத்தட்ட கலெக்டர் பலனது அறிவிச்சிட்டு வைக்கிறாங்க. 12 மணிக்கு மேல் வெயில் வெளியே போகாதீங்க, சுட்டரிக்க வெயில் இருக்கு, சன்ஸ்ட்ரோக் வரும் என்று எச்சரித்த பிறகு கூட 10 மணிக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அந்த மக்கள் 4 மணி வரை காத்திருக்கிற போது, சுட்டரிக்க வெயில் வருகிற போது அங்கே விருத்தாசலத்தில் 2 பேர் வெயில் தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்து இறந்து விட்டார்கள். 19 பேர் மயக்கம் போட்டு விழுந்தார்கள். அங்கே விருத்தாசலத்தில் மட்டுமல்ல, அடுத்த தினங்களுக்கு பிறகு சேலநகர கூட்டம் வருகிற போது அதே வெயில் அதே பிரச்சனை, அங்க 2 பேர் இறந்துட்டாங்க. 17 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. நண்பர்களே, மிருக வதையை விட மனித வதை மோசமாக இருக்கிறது. நம்ம ஜெயலலிதா கூட்டங்களில் பேசுகிற போது அந்த மேடையில 8 ஏசி மிஷன் வச்சிருக்கிறாங்க. அவன் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு அங்கு சுட்டரிக்க இறந்திருக்கிறார்களே. நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், தேர்தல் ஆணையம் என்பது தூங்கிக் கொண்டிருக்கிறதா? வேடிக்கை பார்க்கிறதா? நடவடிக்கை எடுக்க கூடாதா? தங்கள் கூட்டத்தை 5:30 மணிக்கே ஹெலிகாப்டர் எடுத்தாலும் 5:30 மணிக்கு ஹெலிகாப்டர் எடுத்து வருவது காரணத்தால 6 மணிக்கு மேல கூட்டம் கிடையாது. 4 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தேமுதிக மக்கள் கூட்டணி தமாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி மிருக வதையை போல மனித வதை செய்யக்கூடிய நம்ம ஜெயலலிதா மீது தேர்தல் ஆணையம் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.